இப்ப நீ என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஏய், மன்னிப்பு கேட்டுதாண்டி ஆகணும் நீ. டேய், என்னடா உனக்கு இப்பதான் பேச்சு வருதா? அக்கா, நீ விளையாட்டா மீனாட்சி புருஷன் பாக்கெட்ல கைய வச்சதுக்கு அவர் ஒன்னு அடிச்சிட்டாரு. அது தப்புதான். அதுக்காக நாங்க அவரை கண்டிச்சிருப்போம். இவ யாருடா நம்ம குடும்பத்து மாப்பிள்ள மேல கைய வைக்கிறதுக்கு? மாமா கேளு மாமா, இவங்க எதுக்கு தீரஜ் மாமா மேல கை வச்சாங்கன்னு? ஏய், என் புருஷன் மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு கொழுப்பு ஏறி போச்சா? மீனாட்சி, முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. உன் புருஷன் இந்த வீட்டுக்கு வெறும் மாப்பிள்ள தான். ஆனா முத்துப்பாண்டி இந்த குடும்பத்துக்கே கொலசாமி. உன் சொந்த மாமா, உங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரு. அப்படிப்பட்டவர் மேல உன் புருஷன் கை வச்சது உனக்கு தப்பா தெரியலையா? ஏய், அந்த தப்பு துப்புலாம் எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க மாப்பிளைய கண்டிச்சிருப்போம். ஆனா நீ யார் அவர் மேல கை வைக்கிறதுக்கா? முதல்ல அதுக்கு பதில சொல்லு. யார்டி நீ? நான் யாரா? நான் முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி. ஏய், இந்த பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எதுக்கிட்ட அவர் மேல கை வச்ச? உன்னை யார் முதல்ல இங்க வர சொன்னது? என்ன இப்படியே பேசி நேரத்தை கடத்தி இவளை இப்படியே ஒண்ணுமே பண்ணாம விட்டுறலான்னு பாக்குறீங்களா? அம்மா, எனக்கு இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்ப இவ என் பையன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்ல இவள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியாதா? எங்க பண்ணி பாருங்க பாப்போம். ஏய், சகல, விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. பேச வச்சதே நீதான். என்ன பேசிட்டு இருக்க? சும்மா இருடி. சகல, வேணா சகல, ப்ளீஸ் சகல. என்ன மாமா, உன் பொண்டாட்டிய பொத்தி பொத்தி பாதுகாக்கறியா? ஐயோ,